வணக்கம் தோழர்களே. தமிழர் கண்டுபிடித்த பல்வேறு அறிவுபூர்வமான கண்டுபிடிப்புகளை நான் விவரமாக சொல்லி வருகின்றேன். இன்றைக்கு மது அரக்கன், மது போதையை கண்டுபிடித்தவன் தமிழன் கண்டுபிடித்திருக்கிறார். ஆனால் இன்றைய மது போதை அயல்நாட்டு மதுக்கள். தமிழர் கண்டுபிடித்த பட்டை சாரம் என்பது மாறி இன்றைக்கு ரசாயன கலவை மதுவில் மூழ்கிட்டாங்க. அதனை தெரிவிப்பதற்காக தான் இந்த பதிவு. சொர்க்கத்தை தடுக்கும் சூனிய அரக்கன் போதை. சொர்க்கம் என்பது வாழும்போது கணவன் மனைவி சுகமாக இருப்பதுதான் சொர்க்கம் என்று நான் கருதுகிறேன். சொர்க்கம் என்பது செத்த பின்னாடி கிடப்பதில்லை. சாவதற்கு முன்பு நாம் இளமையில், அது திருமணம் வயதில் கணவன் மனைவியின் சுகம்தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை தடுக்கக்கூடிய அரக்கனாக இன்றைக்கு போதை இருக்கிறது. சிலர் நினைக்கலாம், போதைதான் எனக்கு சொர்க்கம் என்று. திருமணம் என்பது இருமனதை சேர்க்கும் ஒரு செயல்தான் திருமணம். திரு என்றால் அது தெய்வத்துக்கு சமமான வார்த்தை. தெய்வம் தெய்வம் என்று தெய்வத்துக்கு 40 நாள் விரதம் இருக்கின்றோம். ஆனால் மனைவிக்கு கணவனோ கணவனுக்கு மனைவியோ விரதம் இருப்பதில்லை. அதே போல உயிரே தெய்வம், உடம்பே கோயில் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. நம் உயிரை பாதுகாக்கக்கூடிய செயலில் நாம் இப்போது மறந்துவிட்டோம். போதை என்பது நம் உயிரை குடிக்கக்கூடிய ஒரு அரக்கன். முருகர் அரக்கனை வதம் செய்த முருகன் என்று சொல்கிறார்கள். அரக்கன் என்பது நோய். அந்த நோயிலிருந்து நோய் அரக்கனை கொன்றவன் தான் முருகன். அதுதான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய உபாயம் கற்றுக் கொடுத்தவன் தான் முருகன். ஆனால் ஏதோ அரக்கனை கொண்டு விட்டார் என்று சொல்கிறார்கள். அரக்கன் என்பது நோய். இன்றைக்கு போதை அரக்கன் பெரிய நோயாக மாறிக்கொண்டு வருகின்றான். ஏதோ போதை போட்டால்தான் நமக்கு எல்லாமே சுகமாக இருக்கிறது என்று நினைத்திருக்கலாம். சொர்க்கம் என்பது கணவன் மனைவியின் உறவில்தான், அன்பில்தான் இருக்கிறது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் போதை தடுக்க பல்வேறு முயற்சிகள் செய்தார். அது ஒரு பக்கம். வீரமங்கை, வீர தாய், வீர அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அம்மா ஜெயலலிதா அவர்கள் செய்யாத சூழ்ச்சி இல்லை மதுவை ஒழிப்பதற்கு. இறுதியில் அவரே மதுக்கடையை திறந்து வைத்தார். இதெல்லாம் பல மணி நேரம் சொல்லக்கூடிய செயல்கள். ஆனால் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள நாம் தான் நம் உயிரை நம் உடம்புக்குள் இருக்கும் உயிரை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். சொர்க்கத்தை காற்ற என்று கோயிலுக்கு போனாலே சொர்க்கம் கிடைக்காது. எந்த தெய்வம் கும்பிட்டாலும் சொர்க்கம் கிடைக்காது. நம்மை நாம் கட்டுப்படுத்தி வாழக்கூடிய மனிதை நாம் தெரிந்து கொண்டால்தான் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். வாழும்போது வாழ்வதுதான் சொர்க்கம். கணவன் மனைவியோடு இருக்கும் வரை சொர்க்கமாக இருப்பது அது ஒரு வாழ்க்கை. குழந்தைகள் பிறந்த பிறகு வாழ்வது அது ஒரு சொர்க்கம். எப்படி
வாழும்போது வாழ்க்கையில் கிடைக்காத சொர்க்கம் செத்த பின்னாடி எந்த சொர்க்கம் கிடைக்காது. முத்தி தருகிறோம், புண்ணியம் வருகிறது. எந்த புண்ணியம் எங்கிருந்து வராது. நாம் நம்மை ஆரோக்கியமாக வைத்து வாழ்வதுதான் எல்லா சுகமும் சொர்க்கமும் கிடைக்கும். ஏதோ போதை ஏற்றிக்கொண்டு சுகமாக இருப்பது போல் நினைக்கிறார்கள். சுகம் என்பது மனைவிக்கும் வேண்டும், மக்களுக்கும் வேண்டும். நான் சூனியக்காரன்கிட்டும் பழகியிருக்கிறேன், போதைக்காரர்கிட்டும் பழகியிருக்கிறேன். நானும் போதையும் போட்டிருக்கின்றேன். போதைக்கு நாம் அடிமையாகக்கூடாது. நமக்கு போதை அடிமையாக இருக்கணும். நாம் நினைத்தால் போதை சாப்பிடலாம், நினைக்கவிட்டால் விட்டுடலாம். அதுபோல்தான் போதை. ஆகவே போதை அரக்கன் நம்ம உடலை பாதுகாக்க தவறுகிறது. சூனியம் என்கிறார்கள். சூனியம் வைத்து யாரையும் கொல்ல முடியாது. ஆனால் போதை வைத்து நிறைய பேரை கொண்டிருக்கிறார்கள். போதையால் நிறைய பேர் அழிந்திருக்கிறார்கள். சூனியம் வைத்து கொள்வது அதெல்லாம் சும்மா வார்த்தை. சூனியம் செய்வினை என்பதெல்லாம் பொய்யான தகவல். எந்த கடவுளும் எந்த சூனியமும் எந்த இடத்திலையும் யாரையும் காப்பாற்றுவதில்லை. அவர்களை சூனியக்காரர்களிடம் நான் பழகியிருக்கிறேன், பேய் ஓட்டுறவர்களிடம் நான் பழகியிருக்கிறேன். சூனியம் எடுப்பது எப்படி எல்லாமே எனக்கும் தெரியும். சூனியம் என்பது ஏதாவது கடவுள்னு சொல்லி கோயிலில் மந்திரம் சொல்கிறாங்களே, அதே போல தான் சூனியக்காரர்களும் செய்யும் சூழ்ச்சி. அவர்கள் வாழ்வதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல். திருடன் என்ன செய்கிறான்? பைக்கில் ஒரு காசை எடுத்து இறைச்சிட்டு திசை திருப்புறான். அதே போல் உடல் நலக்குறைவு, மனநலக்குறைவு வந்தால் சூனியம் வச்சுட்டாங்க, அதை எடுத்தால் நல்லா ஆகிடுவோன்னு சொல்லி மந்திரம் செய்கிறது, அந்தரம் கட்டுறது, இதெல்லாம் பொய்யான வாழ்க்கை. நம்மை நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்யுங்கள். அதை யோகா என்று மாற்றிவிட்டார்கள். போதை என்பது நமக்கு தேவையற்றது. கிட்னியை பழுதாக்கும், ஆண்மையை பழுதாக்கும், நுரையீரல், ஈரல் அனைத்தையும் உள் உறுப்புகளை பழுதாக்கி இறுதியில் மூச்சை அடைக்கிவிடும். எனவே சொர்க்கம் என்பது சுகமாக வாழ்வது, கணவன் மனைவியோடு அன்பாக இருப்பது, குழந்தைகளோடு அன்பாக இருப்பது தான் சொர்க்க வாழ்க்கை. பல்வேறு விதத்தில் கலந்து வந்தது தமிழன் கண்டுபிடித்த மது. அது இட்லி சோடா மாவு கலப்பது போல் கல்லிலே RSS பவுடரை கலந்து கடித்து விட்டார்கள். பட்டை சாரம் என்பதை தமிழன் கண்டுபிடித்தது. அந்த பட்டை ரசம் RSS பவுடர் வந்த பின்னாடி கெட்டுவிட்டது. தமிழன் கண்டுபிடித்ததை இப்போது ஒன்று கலக்கும் உடற்பயிற்சியை யோகா என்று எப்படி கொடுத்தார்களோ அதை போல் இந்த மதுவையும் வெளிநாட்டு ரசாயன பொருட்கள் கெடுத்து இன்றைக்கு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது மது பழக்கங்கள். வேண்டாம் இந்த மது பழக்கம். அன்பே சிவம் என்று நம்ம ஜீவன் என்னும் உடலை சொத்தாக வைத்திருக்க மதுவை மறந்து வாழ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.